வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம கொத்தமல்லி தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு மல்லிக்கட்டு நல்லா பெரிய கட்டாக வாங்கி அலசி கொஞ்சம் ஈரம் போக தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஈரம் இருக்குது, பரவாயில்ல, நம்ம வதக்க போகிறோம். இந்த தண்டு தனியாக அரைப்படாதுன்னு அதை தனியாக அலசி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வரமல்லி வறுக்கணும். எல்லாமே இதை வறுத்து நுணுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் எலுமிச்சம்பழ அளவு, பெரிய எலுமிச்சம்பழ அளவு வச்சுருக்கேன். மிளகாய்கள் ஒரு 20 வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை முதல்ல இந்த எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி உப்பி வரும்போது இப்படி நசுக்கிக்கலாம். அப்போ நல்லா பொரிஞ்சிடும். கடுகு தம்பருப்பு போட்டுக்கலாம். இதிலே கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். துள்ளியோண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன் வாசத்துக்கு. மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். எடுத்து வச்சிடலாம். இதையும் வரமல்லியை போட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரமல்லியை புளி வறுத்துக்கலாம். புளிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், புளி வறுத்தாச்சு. அடுத்து நம்ம மல்லியை வறுத்துக்கலாம். புளி எடுத்தாச்சு. அடுத்து இந்த தண்டை தனியாக வதக்கிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வரப்படும். மல்லியை வதக்கிக்கலாம். எடுத்துடலாம். முதல்ல வரமிளகாய், பெருங்காயம், வரமல்லி பொடி பண்ணிக்குவோம். முதல்ல இதுலேயே இதை கடலைப்பருப்பு, கருவேப்பிலை தம்பருப்பை ஊற்றிக்கலாம். இந்த புளியும் அந்த தண்டும் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், அதனால் தண்ணி ஊற்றாமல் பார்த்து அரைச்சிக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒன்றா போட்டேன். இப்போ உப்பு போட்டுக்கிறேன். சும்மா ஒரு சுற்றிட்டு கலரிக்குவோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். பேன் வச்சாச்சு. நல்லெண்ணெய் வாசமாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். கடுகு தம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி தொக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு நம்ம வீட்டில் சாம்பாரோ ரசமோ நமக்கு சட்டுன்னு சாப்பாடு கட்ட முடியலன்னா சாதத்தில், சுடுற சாதத்தில் இதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது கடுகு நல்லா வெடிச்சோடனையும் இந்த வெள்ளைப்பூண்டை போட்டுக்கலாம். வெடிச்சிருச்சு. இந்த வெள்ளைப்பூண்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், காரம் பத்தலை போட்டுக்கிறேன். இந்த வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த மல்லியை அதில் போட்டு கிளறிக்குவோம். அதில் இந்த மாதிரி நல்லா நம்ம சுருள கிளறிக்கணும். அப்போ தான் இது வந்து ஊறுகாய் மாதிரி நமக்கு கிட்டே போகாது. ஒரு வெளியில் வச்சா ஒரு 1 வீக் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்ம இது தீர்ற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்தால் கெட்டு போகாது. இது தீர்ற வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. அவ்வளோதான், எடுத்து வச்சிடலாம். கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.